என்னடா டீம் இது? ஒரு மனுஷன் ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிக்க வைக்கலாம், 2 மேட்ச் அடிச்சு ஜெயிக்க வைக்கலாம். எப்ப பாரு நான் தான் வந்து அடிச்சு ஜெயிக்க வைக்கணுமா? இல்ல தெரியாம கேக்குறேன். சீசன்ல ஏபிடி வில்லியர்ஸ் மாட்டினாரு, அதுக்கப்புறம் ஹோலி அடிச்சுட்டே இருந்தாரு, அவரும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ மாட்டிக்கிட்ட? நான் மட்டும் தான் அடிக்கிறதுக்கு. இல்லைங்க, நான் சிங்கிள்ல ஓடாத நில்லு. நீ அவுட் ஆயிட்டனா விக்கெட் விழுந்துரும், அப்புறம் அடிக்க முடியாது. நானே அடிக்கிறேன். சிங்கிள் வராம தட்டி தட்டி நின்னுட்டு இருந்த இந்த பால் ரைட் ஒரு ஓவரே முடிச்சிட்டியா? நீ அடிச்சிருக்கா? நீ காரியமா 3 6 அடிச்சா? இததானே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் அடிக்கிறேன் ஸ்ட்ரைக் மாத்துன. இந்த டீம்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் அடிப்பாங்க, அடுத்த 5 பேர் அடிக்க மாட்டாங்க. அதான் இந்த டீமோட இந்த சீசன்ல எல்லாருமே நல்லா பேட்டிங் பிடிப்போம், பவுலிங் தான் வராரு. 3 ரன் அடிச்சா வின்னுடா, ஜெயிக்க வைடா. கையில அவுட் கொடுத்து வர இந்த டீமுக்கு நல்லா பவுலிங் போட்டு நன்னு கொடுக்கணும்னா அதெல்லாம் ஜாலியா வருது. ஆனா பேட்டிங் பிடிச்சி ஜெயிக்க வைக்கணும்னா அதை விட்டு தோணவே மாட்டேன். போடுறா, நீ அடிக்கிற அடியில போடுறா. என்னடா மூஞ்சிக்கு எறியறான் பால? இது அவுட் கிடையாதுடா, பால் இங்க வருதுடா. இங்க போடுதா? வைட். டேய் வைட் இல்லடா, பால் இங்க போடுதுடா. பீமர் பால் அப்படியே ஃபுல் டாஸ் தூக்கி எறியறான் பாரு. பீமர்லாம் இல்லப்பா, கரெக்டான பால் தான்ப்பா. பால் இங்க போடுதுடா. இங்க பாருடா, எங்க இருக்குன்னு வயிறு எங்க இருக்குன்னு பாருடா. இங்க இருந்த பால் இங்க ஆடி இருந்தீனா இங்க பட்டிருக்கும். நீ முன்னாடி வந்துட்ட, அதனால இங்க பட்டுருச்சு. சோ இட்ஸ் a ரைட் பால், அவுட். சரிடா, இதே மாதிரி அவங்களுக்கு நாங்க பவுலிங் போடுறோம், அப்ப பாலை தூக்கி அப்படியே வானத்துக்கு எறிகிறேன். அங்க இருந்து பால் அப்படியே வரும் பாரு, பேட்ஸ்மேன் இப்படி நிற்கும் போது இப்படி வந்து ஸ்டிக் அடிக்கும். அப்ப அவுட் கொடுப்பல்ல? அப்ப அவுட் கொடுக்க மாட்டப்பா, அப்ப நோ பால் தான். எதுக்குடா? அப்ப அதே மாதிரி தானே இதுவும். எதுக்கு அவுட் கொடுக்க மாட்டற? அப்ப பந்து போறது யாரு? பந்து போறது நாங்க, அதனால நோ பால். என்னடா இது புது கதையா இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க டீமை ஏமாத்துறப்ப மட்டும் ஒரு மாதிரி ஜாலியா குதிச்சுட்டு இருக்குப்பா. அதான் ஜாலியா குதிச்சு. என்னண்ணே சோகமா? ஆமாண்டா, நாங்க சோக பண்ணோண்ணே, நாங்க சோக பண்ணோம். நீங்க சோக பண்ணணும். ஆமா, டீமா இது பேட்டிங் சுத்தமா ஒஸ்டா இருக்கு. பேட்டிங் தான் ஒஸ்டா இருக்கா? ஒஸ்டா இருக்கு. இங்க 190 டார்கெட் வந்து செட் பண்ணி கொடுப்போம், 180 தான் அடிக்கிறீங்க. அப்ப பேட்டிங் ஒஸ்டா தானே இருக்கு. 222 குடுக்குறோம் நாங்க, 221 அவுட் ஆறீங்க. ஒரு ரன் அடிக்கிறது 280 டார்கெட், 280 இவ்வளவுதான். அதை அடிக்க முடியல உங்களால. 280 இவ்வளவுதான். பேட்டிங் சரியில்லை. என்ன பண்ணலாம் இப்போ? டாஸ்க் கூட வந்திருக்கோம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இது நீங்க 2 பேரும் டாஸ் கூட வந்திருக்கீங்க. 280 கொடுத்தா நீங்க 260 தானே அடிக்கிறீங்க. ஆமா, அதனால என்ன பண்ண போறோம், 350 நாங்க டார்கெட்டா செட் பண்ணிடுறோம். அப்படியே நீங்க 300 அடிச்சிருவீங்கல்ல. 300 அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நம்ம செகண்ட் ஹையஸ்ட் போயிடலாம். நல்லா விளையாடணும், கம்மியா இருக்கணும், கப்பு ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. பூரா இருக்குமே, அது அதுக்கு அப்படி இப்படி வளைஞ்சு ஒரு குண்டு கீழே, அதான தப்பு. கப்பு ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியலனா பரவாயில்ல, கப்பு எப்படி இருக்கும் தெரியல உங்களுக்கு. அடிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஆளாளு திட்டிட்டே இருக்கானுங்க. நானும் என்ன 14 கோடி கொடுத்து எடுங்க அப்படின்னு வந்தேன். அம்மா வரேன் அப்படின்னு இவங்களாம் 24 கோடி எடுத்துட்டு போடு போடு போடுன்னுறானுங்க. நல்லா அடிக்கிறேன்னு போறப்போ டக்குன்னு இடுப்பு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இந்த சீசன் ஃபுல்லா வேலை முடியாது. அதுக்காக தான் ஒரு 6 அடிக்கிறேன், ஒரு அவுட் ஆகுறேன். நல்ல பால்லாம் இருக்குது, எல்லாம் போட லூஸ் பால் போகுது அப்படின்றதுனால போடாம இருக்கிறேன். சப்போஸ் நான் வேகமா ஓடி போய் ஏக்கரை போனோம்னு சொல்லி காலை வச்சுன்னு கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு போட முடியாம போயிடும். காலை மட்டும்தான் ஒழுங்கா போடாம இருக்கேன். அதெல்லாம் கேட்டு தாண்டா இருந்தேன். வந்தது உங்களோட இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இவங்க பால் எப்படி அடிக்கலாம், அவங்க பால் எப்படி அடிக்கலாம். நீங்க எதுவும் அடிக்க மாட்டேன், நீ ஒழுங்கா போட மாட்டேன், எல்லாம் ஓகே. இந்த பேட் கமின்ஸ் செட் மட்டும் நல்லா விளையாடுறாங்களாடா. எப்படா வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்ததுல அதுல இந்தியா கூட நல்லா விளையாண்டது யாரு? டிராவிஸ் செட், பேட் கமின்ஸ். அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப்புக்கு நீங்க ஃபைனல்ஸ் வருவீங்க, அங்க வந்து உங்களை அடிக்கணும்ல. அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் உள்ளூர் ஸ்பை. நம்ம டீம்ல வந்து எப்படி விளையாடுறாங்கங்கறத நான் பார்த்து சொல்லுவேன், அவங்க டீம்ல எப்படி விளையாடுறாங்கன்னு அவன் பார்த்து சொல்லுவான். நம்ம உளவாளின்னு சொல்லல. ஒரு பேர் மாத்த வேண்டி இருக்குது. எங்க டீம் பேர் இருக்குல்ல, ஆமா, குஜராத் டைட்டன்ஸ். அந்த டீம் பேரை மாத்தணும். நம்ம தலைவரோட ஊரு, அதுக்காக வச்ச டீம்டா அது. அது பேரே மாத்துவீங்க நீ? அதை மாத்தியே ஆகணும். உடனே எடிட் பண்ணுங்க. எதுக்கு மாத்தணும்? எதுக்கு மாத்தணுமா? இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிற டீம் என்ன சொல்லுவீங்க? இந்தியா டீம். நியூசிலாந்து பசங்களா இருக்க டீம் எல்லாம் என்ன ஆகும்? நியூசிலாந்து டீம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, அந்த டீம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? தமிழ்நாடு டீம் சொல்லுவோம். அதான்டா சொல்றேன். குஜராத் டைட்டன்ஸ் அடிச்சுட்டு நீ வந்து தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படின்னு மாத்தி போடவே மாட்டேன். என்னடா சொல்ற? 5 பேர் விளையாடுறோம் தமிழ்நாட்டு பசங்க. எங்க ஷாருக்கான் 1, சாய் சுதர்சன் 1, சந்தீப் வாரியர் 1, சாய் கிஷோர், விஜய் சங்கர், விஜய் சங்கர். 5 தமிழ்நாட்டு பிளேயர். தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் விளையாண்டா அப்ப தமிழ்நாடு டைட்டன்ஸ் தானே வைக்கணும். அப்படியா? இப்படி ஒரு பூ இருக்கும்ல, ஆமா, அது அப்படியே இப்படி மலர வச்சீங்கன்னா மலர மாட்டேங்குது. மலர வைங்க. சரி, வச்சீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு டைட்டன்ஸ் மாத்திடுறோம்.
தமிழ்நாடு டைட்டன்ஸ் மாத்துறீங்களா? மாத்தவே வேணாம்டா, நாங்களே ஜெர்சி அடிக்க காசு கொடுத்துக்கிறோம், 500 ரூபா தான், நாங்களே மாத்திக்கிறோம், போடா டேய். என்னடா இவ்ளோ விக்கெட் எடுக்கிற? புது பவுலரு உழைச்சா இந்த அழகா ஒரு மேட்ச்ல வந்து நான் இத்தனை விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு காமிக்கிறது நீ ஒரு எடுத்து காட்டுறான். புது பவுலரா? ஆமாடா. ஒரு போட்டன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ரஞ்சி டிராபி மேட்ச்ல 64 விக்கெட் எடுத்திருக்கேன்டா. லீடிங் விக்கெட் டேக்கர் நானு. தமிழ்நாடு டீம் இருக்குல்ல, அதோட கேப்டன்ரா நானு. பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஓப்பனிங்ல இறங்கி விளையாடுவேன்டா நானு. என்ன போய் புது பேர் உன்னையோட ஒரு நாள் உட்கார வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருடா? நீ தான்டா காரணம். ஐபிஎல் என்ன எடுத்த உடனே சூப்பரா விளையாட போறோம், ஜிடிக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்தான்டா. வந்த உடனே 100 குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி குறுக்க வந்து நீ இருக்கப்ப எப்ப என்ன பந்து போட விடுவானுங்க? எப்படி இந்தியன் டீம்ல ஜடேஜா இருக்கிறதுனால அக்ஷர் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேதோ, அந்த மாதிரி நம்ம டீம்ல நீ இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுடா. கத்தி கத்தி மாதிரி இருந்துச்சு. நானும் எடுக்கிறேன் விக்கெட். ஏற்கனவே சிஎஸ்கே டீம்ல 4 வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க, இந்த டீம்ல உட்கார வைக்காதாங்க ப்ளீஸ். நல்ல பையன்ல, குட் பை இல்ல. அங்க பாருங்க, அங்க பாருங்க.